ஈரோடு பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்துக்கு தேர்தல் கடந்த 6 தேர்தல்கள் நான் சொல்கிறது வந்து எப்போ நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போக வேண்டாம். 2019லேருந்து 6 தேர்தல்களை சந்திச்சிருக்க அந்த மாவட்டம். 2019 பாராளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், திரும்பவும் பாராளுமன்ற பொதுத் தேர்தல், திரும்பவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அடுத்து இப்போது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல். அந்த மக்களுக்கு எதாவது வளர்ச்சி கிடைச்சிருக்கா அப்படின்னீங்கன்னா இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு நல்ல வளர்ச்சி கிடைச்சிருக்கு, திரு உதயநிதி ஸ்டாலின். முதல்ல வந்து 2019 கட்சிக்குள்ளார வந்து பிரச்சாரத்துக்குன்னு வந்தாரா, அதுக்கப்புறம் இளைஞரணி தலைமை பொறுப்புக்கு வந்தார். முதல் தேர்தல் 2019 எப்படி வராரு, வெறும் ஒரு தொண்டரா இளைஞரணியை உள்ளே வராரு. அதற்கு பிறகு அடுத்து 2021 தேர்தலில் எம்எல்ஏ வேட்பாளராக அப்படியே கட்சியில் வந்து இளைஞரணி தலைமை பொறுப்பில் வர்றார். அடுத்து 2022 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அதில் அமைச்சராக வர்றார். அடுத்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் துணை முதலமைச்சராக வர்றார். அப்படியே வந்து 2025 இன்னொரு இப்போது இடைத்தேர்தல் நடந்தது, அதுலேயும் அபரிபூர்ண வளர்ச்சி, அடுத்த கட்டமாக முதலமைச்சர் அப்படின்ற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். மக்களுக்கு நீங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதிகளாகவும் பேசுகிறீங்களா, எதையாவது செஞ்சுருக்கீங்களாங்க? கண்டிப்பாக அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவார். முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய சாயப்பட்டறை கழிவுகள், அதை பற்றி கண்டிப்பாக பேசுவார்.